விஜய் ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். அக்கா நீங்க சொல்றது 100% கரெக்டுக்கா. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் அதைத்தான் சொல்றாங்கக்கா. பாருங்களேன், அவருக்கு ஜனங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், அந்த நம்பிக்கை இருக்கு. இவர் விஜய் தான் இருக்கணும் கட்சி வரைக்கும். ஆமா, ஏழைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? அக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிரஸ் மீட்னாலே அது நம்ம தலைவர் தான். நம்ம தலைவரை பிரஸ் மீட்ல அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா ஒண்ணு இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகுனவங்க, இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. சூப்பர்க்கா. ஸ்கிரிப்டே இல்லாம பிரஸ் மீட் கொடுக்கற ஒரே ஆள்னா அது நம்ம தலைவர் மட்டும்தான்க்கா. தமிழ்நாட்டுல எந்த சட்டம் கொண்டு வரணும், எந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது எல்லாமே நம்ம தலைவருக்கு அத்துபடிக்கா. புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்கில வேலை பார்க்குற 200 ரூபாய் ஊபி அக்கா. இந்த 200 ரூபாய் ஊபி அக்கா அப்படியே தெருவுல உலாவி வராங்களாம் பொதுமக்கள் மாதிரி. ஏன்னா பொதுமக்கள் யாரும் விஜய் அவர்கள் இப்படி பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இவனுங்களே அப்படி இறங்கிட்டானுங்க. இவனுங்களே கொஸ்டின் கேட்கறது, இவங்களே ஆன்சர் பண்ணிக்கிறது. வாங்குற 200 ரூபாய் காசுக்கு இப்படி எல்லாம் மானகட்டு தெரிய வேண்டியது இருக்கேக்கா.